வாழ்க்கை எஸ் அ காலேஜ் ஸ்டூடண்ட். வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை. ஸோ நேத்தே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், காம்போனன்ட்ஸ் வாங்குறதுக்காக நைட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன்னு. இப்போ வாங்குன காம்போனன்ட்ஸ நம்ம கார்ல அசெம்பிள் பண்ணிட்டு, மீத காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம கொரியர் பண்ணணும். ஸோ அதுக்கான வேலைய காலையிலேயே ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கார்ல வந்துட்டு நம்ம லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த பேட்டரிய வந்து சால்டரிங் பண்ணி தான் நம்ம வந்து காரோட கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேட்டரி இப்படி கனெக்ட் பண்றதுனால பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ட சப்போஸ் இந்த சால்டரிங் நாலேட்ஜ் இல்லாதவங்க யூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி ஃபீல் ஆகலாம். ஸோ இதுக்கு நம்ம பேட்டரி ஹோல்டர் இருக்கு. லித்தியம் அயான் பேட்டரி ஹோல்டர். ஸோ அத பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். அந்த பேட்டரி ஹோல்டர நம்ம காரோட கனெக்ட் பண்ணிட்டு, பேட்டரியும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் இருந்துச்சு. அண்ட் அக்யூரன்சி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஆப்ஜெக்ட்ட டிடெக்ட் பண்ணி தானாவே அது வந்துட்டு மூவ் ஆச்சு. ஸோ பார்சல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் செக் பண்ணிட்டு, ஸோ பார்சல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பார்சல்ல நம்ம என்னென்ன ஆட் பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த லித்தியம் அயன் பேட்டரி, அதுக்கப்புறம் அதோட ஹோல்டர் அண்ட் இந்த கார். ஸோ இந்த காரையும் சேர்த்து அதோட பார்சல் பண்ண போறோம். அண்ட் லைஃபை ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர்ல எனக்கு கிடைச்சது. ஸோ நீங்களும் இந்த மாரி உங்களுக்கு ஸ்கூல், காலேஜ்க்குலாம் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா நீங்க எனக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ நம்ம ஐடிய ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணுங்க. இது மாரி நெறைய யூஸ்ஃபுல் கன்டென்ட்ஸ் உங்களுக்கு வரலாம். நண்பர்களே, இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு சாயங்காலம் 5 மணிக்கிட்ட ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எடிட்டிங் பண்ற ஒர்க் வேற இருந்தது. சரி அப்டின்ட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டேன். ஸோ மொட்டை மாடி போயிட்டோம் அப்டின்னா, ஒரு அருமையான மன நிம்மதியோட நம்மளால எடிட்டிங் பண்ண முடியும்.